பிரதான கட்சிகள் தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. நாம் தமிழர் சார்பில் கட்சி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இல்ல, அவங்க கட்சியினுடைய சார்பாக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது அவங்களுடைய கட்சியினுடைய முடிவு. போட்டி இருக்குத்தானே செய்யும். எங்கள் மீது குற்றம் சொல்லுவதில் நியாயம் இல்லை என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் எதிர்க்கட்சி ஏதாவது சொல்லுவார்கள். எனவே அதற்காக நான் அவர்களை குறை சொல்லவில்லை. நீங்கள் சரியா என்று பாருங்கள், இது பொதுமக்கள் பார்க்கட்டும். இடைத்தேர்தல் என்ற காரணத்தால் இதில் எந்த விதமான ஒரு விதிமீறலும் இல்லாமல் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய தோழமை கட்சி மற்றும் எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். நாம் தமிழர் பிரதான கட்சிகள் தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. நாம் தமிழர் சார்பில் கட்சி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இல்ல, அவங்க கட்சியினுடைய சார்பாக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது அவங்களுடைய கட்சியினுடைய முடிவு. அதில் நாங்கள் மாறுபட்ட கருத்து எதுவும் சொல்லுவதற்கில்லை. போட்டி இருக்குத்தானே செய்யும். அது ஒரு வேட்பாளராக அவர் போட்டியிடுகிறார். ஒரு கட்சியினுடைய சார்பாக ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுத்து அவர்கள் போட்டியிடுவார்கள். எனவே அது ஒரு போட்டி என்று தான் நாங்கள் பார்க்க வேண்டும் ஒழிய அதை சாதாரணமாக நாங்கள் எடுக்க முடியாது. தந்தை பெரியார் விமர்சித்து வந்திருக்காங்க. அது மக்களிடத்திலே சொல்ல வேண்டிய விஷயம். நாங்கள் இங்கே எந்த கருத்தையும் அதை பற்றி சொல்ல நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் இன்றைக்கு மக்களை சந்திப்பது ஒன்று, அந்த மக்கள் சொல்லுகிற குறைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுப்பது, இது ரெண்டு தான் எங்களுடைய மனதிலே இருக்கிறது. எனவே மற்றதை பற்றி நாங்கள் எதையும் பேச இப்பொழுது தயாராக இல்லை. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நான் நேற்றுக்கே இதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்களுடைய தலைவர் சொல்லியிருப்பது, விதிகள் எந்த காரணத்தை கொண்டு மீறப்படக்கூடாது. நாங்கள் நேற்றைய தினம் வாக்கு கேட்க போக வேண்டும் என்று கருதினோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு அனுமதி வரவில்லை. ஏன்னா 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அனுமதி வரவில்லை. நேற்று அத்தனை கூட்டமும் தோழமை கட்சி, தோழமை அமைப்புகள் அத்தனை பேரும் பல நூறு பேர் வந்துவிட்டு அந்த நிகழ்ச்சியை நாங்கள் ரத்து செய்தோம். அதற்கு பின்னாலே இன்னைக்கு அனுமதி வந்த பின்னால் தான் நாங்கள் போகிறோம். ஒரு விதிமீறலும் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அது மட்டுமல்ல, எந்த விதமான அதிகாரத்தையும் நாங்கள் இங்கே பிரயோகிக்கவில்லை. எந்த அதிகாரிகளும் வரவில்லை. நாங்கள் அப்படித்தான் இதை நடத்துகிறோம். எனவே அவர்கள் சொல்லுகிற கருத்து, நான் இன்னொன்றை கூடுதலாக நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் இப்படித்தான் போய் வாக்கு கேட்க முடியும். ஆனால் அந்த பதிவேடு செய்கிற இடத்துல, அந்த வாக்குச்சாவடியில் நாங்கள் யாராவது போய் வாக்காளர் பக்கத்திலே நின்று இப்படி வாக்கு போடு என்று சொல்ல முடியுமா? உள்ளே போன பின்னால், உள்ளே மட்டுமல்ல, அந்த லைன்ல நிற்கும் பொழுதே நாங்கள் போய் கேட்க முடியாது. எனவே அங்கே போன பின்னாலே சுதந்திரமாக அவர்கள் மனசாட்சிப்படி வாக்களிக்கலாம். அப்படி இருக்கிற பொழுது எங்கள் மீது குற்றம் சொல்லுவதில் நியாயம் இல்லை என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் எதிர்க்கட்சி ஏதாவது சொல்லுவார்கள். எனவே அதற்காக நான் அவர்களை குறை சொல்லவில்லை. ஒரு முடிவெடுத்து சொல்லுகிறார்கள். நீங்கள் சரியா என்று பாருங்கள், இது பொதுமக்கள் பார்க்கட்டும். எந்த வாக்குச்சாவடியிலாவது எங்களுடைய கட்சிக்காரர்கள் உள்ளே போய் பிரச்சனை செய்கிறார்களா? எதுவும் இல்லை. எந்த தேர்தலையும் அப்படி செய்யவில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.